வணக்கம் அன்பா. இது வெறும் பேப்பர்லி கிடையாது. இது 22 லட்சம் மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடும் ஒரு மிகப்பெரிய சதி. பல வருட உழைப்பு, பல ஆயிரம் கனவுகள், அத்தனையும் இன்று கேள்விக்குறியாகி நிற்கிறது. நீட் யூஜி 2026 ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு யார் பொறுப்பு? பகல் இரவு பாராமல் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கோச்சிங் சென்டர்களில் படித்து ஒரு தேர்வை எழுதி முடித்த பிறகு தேர்வு ரத்து என்று சொன்னால் அவர்களின் மனநிலை எப்படி இருக்கும்? மாணவர்கள் இப்போது கடும் மன அழுத்தத்தில் உள்ளனர். சாதாரண நடுத்தர வர்க்க குடும்பங்கள் தங்கள் சேமிப்பையெல்லாம் கொட்டி பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். இப்போது மீண்டும் தேர்வு என்றால் அதற்கான செலவுகளை யார் ஏற்பது? நாங்கள் நேர்மையாக எழுதினாலும் காசு கொடுத்தவர்கள் பேப்பரை முன்னாடியே வாங்கி விடுகிறார்கள் என்ற எண்ணம் மாணவர்களிடையே சிஸ்டத்தின் மீதான நம்பிக்கையை உடைத்துவிட்டது. தமிழ்நாடு ஆரம்பத்திலிருந்தே சொல்வது இதுதான்: நீட் ஒரு பகல் கொள்ளை. தமிழக அரசின் குரல். முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பலமுறை எச்சரித்தபடி இந்த மத்திய மயமாக்கப்பட்ட தேர்வுகள், சென்ட்ரலைஸ்டு எக்ஸாம்ஸ், ஊழலுக்கே வழிவகுக்கின்றன. இந்த பேப்பர் லீக் விவகாரங்கள் வசதி படைத்தவர்களுக்கே சாதகமாக முடிகிறது. ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கனவு இதனால் சிதைக்கப்படுகிறது. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்த வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் கோரிக்கை இன்று இந்தியா முழுமைக்கும் தேவையான ஒன்றாக மாறியிருக்கிறது. தமிழகத்தின் போராட்டமே இன்று மற்ற மாநிலங்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. ஊழல் சிஸ்டம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராமில் தேர்வுத்தாள்கள் விற்கப்படுகின்றன என்றால் அது தேசிய தேர்வு முகமையின் NDA மிகப்பெரிய தோல்வி. கல்வி என்பது மீண்டும் மாநில பட்டியலுக்கு வர வேண்டும். அப்போதுதான் அந்தந்த மாநில மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பார்கள். கல்வி என்பது சேவையா அல்லது வியாபாரமா? கோடிக்கணக்கில் பணம் புரளும் இந்த நீட் இண்டஸ்ட்ரி இருக்கும் வரை இதுபோன்ற குளறுபடிகள் தொடரத்தான் செய்யும். மத்திய அரசு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்குமா? தமிழ்நாட்டின் நீட் எதிர்ப்பு நிலைப்பாடுதான் இதற்கு தீர்வா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு இன்சைட் சென்ட்ரல் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.